இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சார்ட்ட. ம். அது எப்படி உங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரின்றது எப்படி சார்? நீங்க உண்மையிலேயே கெமிஸ்ட்ரி வாத்தியார் தானா? எனக்கு புரியல. உங்களோட ஹீரோ எப்படி ஹீரோ ஹீரோயின்ஸ்குள்ள இவ்ளோ அழகா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்றீங்க? வி டோன்ட் நோ ஆக்சுவலி. இல்ல, இல்ல. இந்த கெமிஸ்ட்ரி வாத்தியார்லாம் கிடையாது. உண்மைய சொல்லணும்னா, எனக்கு கெமிஸ்ட்ரி புடிக்கவே புடிக்காது. இந்த +2 படிக்கும்போதெல்லாம் அந்த குறியீடெல்லாம் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுல செத்து சுண்ணாம்பாயிரும். இந்த கதை எழுதும்போதே நமக்கு தெரியும். இது சேது சார் இருந்தா நல்லாயிருக்கும். இது நித்யா மேனன் நல்லா இருந்திருக்கும். சிம்புவும், நயனும் சேர்ந்து பண்ணாங்கன்னா, இது நல்லாயிருக்கும். அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் ரைட்டிங் எழுதும்போது நம்ம ஒரு மைண்டுக்குள்ள ஒண்ணு வச்சு எழுதுவோம்ல. அது அது வந்து இந்த படத்துக்குள்ள நம்ம நெனச்ச 2 பேரும் வரும்போது, அது ரொம்ப அழகா மாறிடுச்சு. அவ்வளவுதான். சார் ஒரு அட்வைஸ் என்ன சார் குடுப்பீங்க நியூ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு? அட்வைஸ்லாம் குடுக்க மாட்டேன். அவங்கவங்க சூப்பரா போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இந்த படம் வந்து நெறைய பேர மாத்தும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது கிடையாது. எனக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். அவருக்குள்ளேயும் ஒரு எல்லா தாம்பத்தியத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். அது உட்காந்து நம்ம 2 பேரும் உட்காந்து பேசினோம்னா சரியாகாத பிரச்சனை எதுவுமே கிடையாது.